முளைக்கட்டிய தானியங்களில் உள்ள சத்துக்கள் என்ன, அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும், அதை யார் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தானியங்கள் பயிர் வகைகளை நம்ம வேக வச்சு தான் சாப்பிட்றோம். அதையே வேக வைக்காமல் முளைக்கட்டி சாப்பிட்டா நிறைய சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமின் சி உயிர் சத்து அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். முளைவிட்ட கொண்டக்கடலையை சாப்பிட்டு வந்தால் நம்மளோட உடல் பலமாகும். கொண்டக்கடலையில் இருக்கிற இரும்பு சத்து, புரதம், சுண்ணாம்பு சத்து, நார் சத்து, ஊட்டச்சத்து நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். முளைக்கட்டிய கம்பை சாப்பிட்டா சத்து குறைபாடு எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிரும். உடல் ரொம்ப உறுதியாக இருக்கும். உடலோட சூட்டை குறைக்கும். வயிறு புண், மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும். நம்மளோட இதயத்தை வலுவாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய நரம்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும் முளைக்கட்டிய கம்பு ரொம்பவே பயன்படுது. முளைக்கட்டிய வெந்தயத்தில் வைட்டமின் சி, புரோட்டீன், நியாசின், பொட்டாசியம், இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாக நம்மளுக்கு சுரக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் உடம்புல சேராமல் பார்த்துக்கும், தொப்பையை குறைக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முளைக்கட்டிய வெந்தயத்தை தாராளமாக சாப்பிட்லாம். கொல்லை முளைக்கட்டி சாப்பிட்டா விட்டமின் ஏ, பி, சி சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். முளைக்கட்டிய கொள் கொலஸ்ட்ரால், தொப்பை இருக்கிறவங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா இந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு எலும்புகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இந்த கொள் இருக்குது. அதனால் மூட்டு வலியால் அவஸ்தைப்படுறவங்க முளைக்கட்டிய கொள்ளை சாப்பிட்லாம். முளைக்கட்டிய கருப்பு உளுந்தை சாப்பிட்டா மூட்டு வலி சரியாகும். சர்க்கரை நோயாளிகள் முளைக்கட்டிய உளுந்தை சாப்பிட்லாம். தாய்ப்பால் அதிகமாக இல்லாமல் கம்மியாக சுரக்கிற தாய்மார்கள் கருப்பு உளுந்த முளைக்கட்டை சாப்பிட்டாங்கன்னா தாய்ப்பால் அதிகமாகவே சுரக்கும். முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, அதாவது பாசிப்பயிரை சாப்பிட்டா அதிகமாக புரதம், கால்சியம் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் இருக்குது. அல்சர் பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்போது இந்த முளைக்கட்டிய பயிர்களை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. நம்ம மதிய உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, உணவுக்கு வெறும் முளைக்கட்டிய பயிரை மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தாமல் பாதி முளைக்கட்டிய பயிர், பாதி உணவு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும். தனியாக முளைக்கட்டிய உணவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. வெறும் வயிற்றில் தானியங்களை, முளைக்கட்டிய தானியங்களை நம்ம சாப்பிடும்போது அல்சர், அசிடிட்டி இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும். குறிப்பாக 5 வயசுக்கு கம்மியாக உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. 5 to 10 வயசு குழந்தைங்களுக்கு பச்சைப்பயிறு மட்டும்தான் நம்ம குடிக்கணும். இப்போ கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டால் டெய்லி கொண்டக்கடலையே சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு முளைக்கட்டிய பயிர், அடுத்த நாள் வேறு வகை உணவு அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம. அதே மாதிரி அசிடிட்டி, அல்சர், நெஞ்செரிச்சல், கர்ப்பிணிகள் இவங்கெல்லாம் முளைக்கட்டிய தானியங்களை பச்சையாக சாப்பிடவே கூடாது. முளைக்கட்டிய தானியங்களை வேக வச்சு தான் சாப்பிடணும். முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடும்போது நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.